ஏன் நசுக்குறீங்க பிற மொழிகளை, அந்த தாய்மொழி பேசுபவர்களை? மண்ணுக்கு மனிதர்கள் தாங்க சொந்தம் கொண்டாட முடியும், மொழி சொந்தம் கொண்டாட முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 100% மக்கள் தமிழர்களா? தமிழ் மொழியை மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்களா? இல்ல. சென்னையில தெலுங்கு பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு தாய்மொழி எது? தெலுங்கு. கன்னடம் பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இவர்கள் எல்லாமே காலம் காலமாக இங்கே வாழக்கூடியவர்கள் அல்ல, பூர்வீகமாக கொண்டவர்கள். நீங்க தமிழகத்தை பிரிக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் தெலுங்கு பேசக்கூடிய பகுதிகளையும், இங்கே கன்னடம் பேசக்கூடிய பகுதிகளையும், பாலக்காடு பக்கம் மலையாளம் பேசக்கூடிய பகுதிகளையும் தமிழகத்தோடு சேர்த்துட்டீங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க தமிழ் தான் கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன் அவர்களுடைய தாய்மொழியை 3ஆம் மொழியா படிக்க கூடாதா? மலையாளம் பேசுகிறவங்க தானே, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவங்கள கொண்டு வந்துட்டீங்கன்றதுக்காக அவங்க தமிழ் தான் படிக்கணுமா? 3வது லாங்குவேஜ் அவங்களோட குழந்தைகள் மலையாளம் படிக்க கூடாதா? இவர்களுடைய கன்னடம் பேசுகின்ற குழந்தைகள் கன்னடம் படிக்க கூடாதா? அவங்களுக்கு அந்த ஆசை இல்லையா? ஏன் நசுக்குறீங்க பிற மொழிகளை, அந்த தாய்மொழி பேசுபவர்களை? நீங்க டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அறுதிட்டு சொல்லவே 50% தமிழ் பேசாத சிறு சிறு மலைவாழ் மக்கள் இருக்காங்க, பழங்குடிகள் இருக்காங்க, மாற்றுமொழி பேசுகின்ற மக்கள் எத்தனையோ பேர் பூர்வீகமா. மண்ணுக்கு மனிதர்கள் தாங்க சொந்தம் கொண்டாட முடியும், மொழி சொந்தம் கொண்டாட முடியாது.